ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். யூஷுவலான குக்கிங் க்ளீனிங் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸிங்கான சாட்டர்டே விலாக் தான். காலையில் வாக்கிங் கிளம்பிட்டோம். ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே சீக்கிரமாக இருட்டிடுது. பசங்களை கூப்பிட்டுட்டு போக முடியலை. நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துடுவேன். ஆனால் பசங்களையும் கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே கிளம்பிட்டோம். இந்த சாட்டர்டே நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக தாங்க போச்சு. பெருசாக எனக்கு வேலைன்னே எதுவுமே இல்லை. அன்றைக்கி என்னன்னு தெரியல, ரிக்கு வீட்டில் இல்லை போல இருக்குது. ட்ராஷ் பின் ரெண்டுமே வெளியில் தான் இருந்துச்சு. உடனே எடுத்து வைக்கலைன்னா இந்த காற்றுக்கு கீழே உருண்டு விழுந்துருங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் அடிக்கிற காற்றுக்கு அது நிச்சயமாக கீழே விழுந்துடும். இந்த வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே எப்போ காற்று அடிக்குதுன்னே தெரியாது. இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கே சில சமயம் போய் விழுந்துருங்க. தேடி போய் எடுத்துகிட்டு வரணும். அதனால் நெய்பர்ஸ் நாங்கள் பார்த்து யாருது வெளியே இருக்கோ அப்போ எடுத்து இந்த மாதிரி ட்ரைவ்வேல முன்னாடி கராஜ் பக்கத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவங்க வரும்போது தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. சரி, ட்ராஷ் பின் எல்லாம் எடுத்துட்டாருன்னு அவர் உள்ளே போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போனார். பின்னாடியே எழிலும் போயிட்டான். திரும்பவும் ஷூவெல்லாம் கலட்டி இவனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிடுது. இந்த வீடியோ எடுத்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன வாரம் சனிக்கிழமை தான் நான் எடுத்திருந்தேன். அன்னைக்கு வெதர் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப குளிர் அப்படிங்கிறதே இல்லை. வெயிலும் அந்தளவுக்கு சுருக்கு நல்லா அடிக்கலை. பார்க்குறக்கு தான் பிரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி வெதர்லாம் அவ்வளவுதான். இனி வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே திரும்ப வராது. பொதுவாக இங்கே ஆஸ்டினில் நவம்பர் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நல்ல குளிராக தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆஸ்டினுக்கு வந்தோம். வீடு கிரகப்பிரவேசத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான குளிர். சாக்ஸு ஜாக்கெட்ஸு இதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தோம். அந்தளவுக்கு குளிர். ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரியலை, நவம்பர் முடியவே போகுது. இப்போ தான் அப்படியே லைட்டாக குளிர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ எங்களுக்கு ஆஸ்டினில் இந்த வருஷம் வின்டர் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் கூட வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, என்ன இன்னும் நீங்கள் சம்மர் அவுட்ஃபிட்ஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க வெளியிலலாம், ஜாக்கெட் போட்டே நான் பார்க்கலையே அப்படின்னு. யுஎஸ் வந்து இப்போ 8 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இந்த குளிர் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல கல்யாணம் ஆகிட்டு இங்கே வரும்போது நான் அவரை கேட்குறேன், ரொம்ப குளிருமா அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு டைரெக்டாக கலிஃபோர்னியாக்கெல்லாம் வரலைங்க. அவர் மினசோட்டாவில் தான் இருந்தார். அங்கே தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஜாபு. அதுக்கப்புறமா தான் மாறி கலிஃபோர்னியாவுக்கு வந்தார். அங்கெல்லாம் ரொம்ப ஸ்னோவாக இருக்கும் மினசோட்டாவில். இவர் என்னன்னாருன்னா, அங்கே தான்ப்பா நல்ல ஸ்னோ இருந்தது, இங்கே கலிஃபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்னோங்கிறது இல்லை, ஸோ உனக்கு குளிர் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார். எங்களுக்கு ஆகஸ்ட் 29 மேரேஜ் முடிஞ்சது. செப்டம்பர் 11 காலையில் இங்கே லேண்ட் ஆகிட்டோம். செப்டம்பர் தான் ஆகுது. ஆனாலும் எனக்கு அந்த குளிரையே சமாளிக்க முடியல. வந்து லேண்ட் ஆன உடனே இவர் என்னன்றாரு, இதெல்லாம் குளிரா, இது குளிரே இல்லையே, இன்னும் வின்டரே ஸ்டார்ட் ஆகலையே அப்படிங்கிறாரு. எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அச்சோ, இனி எப்படி இந்த குளிரை சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்பார்ட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மலை உச்சியில் தான் இருந்தது. வீட்டுக்கு திங்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் எதுவுமே வாங்கலை. கிச்சனுக்கு மட்டும் கொஞ்சம் திங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தான். சோஃபா, டேபிள், பெட்டு இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வாங்கலை. பிளாக் ஃப்ரைடே சேல் வரும், அப்போ பார்த்து வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. அப்போது ஒரே ஒரு கம்ஃபர்டர் இருந்துச்சுங்க. அதை போத்திக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். இவர் அப்போ ஆஃபீஸ் கிளம்பிடுவார். எனக்கு சாயந்தரம் எப்படா வரும்னு தான் இருக்கும். இதில் என்னென்னா, ஹீட்டர் சென்ட்ரலைஸ்டு கிடையாதாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிவிங் ரூமில் மட்டும்தான் இருந்தது. நம்ம தனியாக தான் பெட்ரூம்க்கு வாங்கிக்கணும். ஒரு சின்னதாக டேபிள் டாப் ஹீட்டர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அது ஒன்றும் பெருசாக வேலை செய்கிற மாதிரியே எனக்கு தெரியாதுங்க. இப்போ இருக்கிற நிலமையில என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அடாப்ட் ஆகிட்டேன், 8 வருஷம் ஆச்சு, ஓரளவுக்கு என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் அந்த டைமில் புதுசு இல்லையா, சுத்தமாக குளிர என்னால் மேனேஜ் பண்ணவே முடியலை. அந்த டைமில் தாங்க இந்த டீ காஃபி அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் பழக ஆரம்பித்ததே. அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. காலையில் கண்டிப்பாக ஒரு காஃபி குடிச்சிடணும், சாயந்தரம் கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டீ காஃபி எல்லாம் அதிகமாக கொடுக்கவே மாட்டாங்க. பால் அப்படி இல்லைன்னா பூஸ்ட்டு தான். இதில் இவர் என்னை கேட்குறாரு, உனக்கு டீ காஃபி எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கல்யாண டைமில் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, நான் டீ காஃபியெல்லாம் நான் அதிகமாக குடிக்கவே மாட்டேன், அது ஹெல்த்துக்கெல்லாம் நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க, ஒன்லி மில்க், ஒன்லி பூஸ்ட்டு அப்படின்னு அளந்து விட்டுட்டு இங்கே வந்து இறங்கின உடனே டீ எங்கே காஃபி எங்கே அப்படின்னு தாங்க நான் தேடினேன். இப்போ வரைக்கும் எனக்கு கிண்டல் பண்ணுவார், நீ இந்த மாதிரி சீன் போட்டுட்டு இங்கே வந்து எப்படி டீ காஃபி குடிக்கிற பார்த்தியா அப்படின்னு. இது எங்கள் கம்யூனிட்டி கார்டன் தாங்க. நிறைய மரங்கள் இருக்கும். முன்னாடியே ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருந்துருப்பேன். அத்தி, மாதுளை, ப்ளம்ஸு, பீச்சஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் ஹைலைட்டே இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் தான். நிறைய வச்சுருப்பாங்க. நாக் அவுட் ரோசஸ் தான்.
ஹோம் டிப்போ, லோஸ்லலாம் நிறையா கிடைக்கும் நமக்கு. இந்த வருஷம் போய் எதுவுமே வாங்கலைங்க. இந்த ஸ்ப்ரிங் வரும்போது தான் நிறைய வாங்கி வைக்கணும்னு இருக்கேன். இந்த விசா ப்ராசஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு தெரியலங்க. ஏன்னா இன்டர்வியூ ஸ்லாட்டே கிடைக்க மாட்டேங்குது சென்னையிலலாம் நிறையா பேருக்கு. விசிட்டர்ஸ் விசாக்கே கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு இப்போ 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. மேரேஜ் சர்டிஃபிகேட் மெயினாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குங்க. எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி நேம் எல்லாம் நான் சொன்னேன். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தாரு. அதனால அங்கே போய் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் கண்டிப்பாக நம்ம மேரேஜ் ஆல்பமில் 2, 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவுமே கேட்பாங்க. ஒரு சின்ன மினி ஆல்பம் மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக பெரிய ஆல்பம்லாம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ குட்டியாக ஒரு மினி ஆல்பம் மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க. மெயினாக நம்மளை ஸ்பான்சர் பண்ணி யார் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி நேம், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வச்சுருக்கணும். இதை ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். நான் சொல்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் போர்ட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் டைம் எப்படி ஓடிருச்சு பாருங்கள். சில சமயம் நமக்கு தோணும், என்னடா டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நேரமும் காலமும் ஓடிக்கிட்டே இருக்குது. அது யாருக்கும் நிற்கிறதில்ல. நமக்கு வயசாயிட்டே போகுதே அப்படிங்கிற ஃபீலே ஒரு கலக்கத்தை தான் கொடுக்குது எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் போக போக நமக்கு வயசும் கூடுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாகுது. அதனால் உங்களை எப்போவுமே நீங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்தும் நீங்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை உங்களால் டேக் கேர் பண்ணிக்கவே முடியும். அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது வந்து மோட்டிவேஷனோ அட்வைஸோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வரும். எப்போ தெரியுங்களா? ஒரே ஒரு வெல்னஸ் செக்கப் நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் இப்போ எப்படி யோசிக்கிறீங்களோ அதிலிருந்து கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நமக்கு எப்போவுமே ஒரு தாட் இருக்குங்க. நம்ம கரெக்டான சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பாசிட்டிவாகவே யோசிப்போமே அப்படின்னு இந்த விஷயத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் இன்லாஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதனால எந்த தப்பும் இல்லை. அதுலேயும் பெரியவங்களுக்கெல்லாம் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியே ஆகணுங்க. பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத விட குட் கொலஸ்ட்ராலே கரெக்டான பாயிண்ட் லெவலில் இல்லைன்னா அதுவும் உடம்புக்கு கெடுதல் தான். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இப்போ கோட்டை விட்டுட்டோம்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே இந்த ஃபஸ்ட்டு வெல்னஸ் செக்கப் போனப்போ தான் தெரியும், ஓ குட் கொலஸ்ட்ரால் லெவல் அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்டில் இருக்கணுமோ, அப்படி குறைஞ்சா கூட நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் அப்படிங்கிறதே எனக்கு முதல் வெல்னஸ் செக்கப்பில் தான் தெரிய வந்துச்சு. வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரே அழுகை. அதுலேயும் இந்த கேப்பை வேற கழட்டவே மாட்டேன்ட்டாங்க. அந்த கேப்பை எவ்வளோ நேரம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அந்த தொப்பியை கழட்டவே இல்லைங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. காலையில் எடுத்து மாட்டினவன் தான். சரி செடிக்கு தண்ணி விடலாம், இது தண்ணி விடுற டைமே கிடையாது தான், ஆனால் செடிக்கு தண்ணி விடலான்னு சொல்லி தாங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். இது பாருங்கள், மஸ்கு மெலனுங்க. கடைசியில் இது 2 பழுத்து இருந்தது. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வெடிச்சே போயிருச்சுங்க. உள்ளே ஃபுல்லாக பூச்சி போயிருக்கு. எங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன், இது என்னன்னே தெரியலை முளைச்சிருக்கு அப்படின்னு. அது மஸ்கு மெலன் தான். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லோரும் வெளியில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களுக்கு பசிக்குதுன்னாங்க, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். காலையில் டோஸ்டரில் ப்ரெட்டு தான் போட்டு சாப்பிட்டோம். டோஸ்டரை உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக வேலை இருக்காதுங்க. கீழே இருக்க பிளேட் எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு குட்டி ப்ரஷ்ஷு, முந்தின வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா இன்ஸ்டன்ட் பாட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அது ஆக்சுவலாக இந்த ப்ரெட் டோஸ்டருக்காக தான் கொடுத்துருந்தாங்க. அது அந்த சந்து ஃபுல்லாக அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும். அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சிடலாம். அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் செய்யலாம் அப்படிங்கிற பிளான் தாங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே சிறுதானியத்தில் என்ன சமைக்க போகிறேனோ அதை ஊற வச்சுருவேன். ஏன்னா சிறுதானியம் 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். அந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டக்குன்னெலாம் ஊற வச்சு சமைக்காதீங்க. எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே ஊற வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ஆப்பிள் சாப்பிடும்போது கூட அதை கலட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் அதை கலட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன், அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த தொப்பியை மட்டும் நீ தொடாத அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாக.
நானும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிட்டு கடைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வீடியோலாம் பெருசாக எடுக்கலைங்க. என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிடுறேன். பொதுவாக அந்த வீக்கெண்டு வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலியாயிருக்கும் இல்லையா? அதனால குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் தனியாக எந்த காயும் இல்லை. என்ன பண்ணிட்டேன், புளியோதரை செஞ்சுட்டேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சு ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பெரிய ஜைஜாண்டிக் உருளைக்கிழங்கா ஒன்று பெருசாக இருந்ததுங்க. அதில் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு, வரமிளகாய் தூள் இது மட்டும்தான் போட்டேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். புளியோதரைக்கு எப்போவுமே இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இல்லையா? அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு பொரியல் செஞ்சுட்டேன். எனக்கு பொரியல் ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் நானும் சரி, அவரும் சரி நிறைய காய்கறிகள் சேர்த்துக்குவோம். அதுலேயும் பொரியலாக செஞ்சு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வரகரிசியில் புளியோதரை செஞ்சாச்சு. பாஸ்மதி அரிசி புளியோதரையே முகில் சாப்பிட்டுக்கிட்டான், அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மீந்து தாங்க இருந்தது. நான் கொஞ்சம் சேர்த்து தான் வச்சேன். ஏன்னா ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு வேளை நமக்கு டயர்டாக இருக்குது, எதுவுமே செய்ய தோணலைன்னா டக்குன்னு பசங்களுக்கு ரசத்தை லைட்டாக சூடு பண்ணி சாதத்தில் போட்டு கிளறி கொடுத்துர்லாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போனேன். இந்த மேக்னெட்டிக் பிளாக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிங்க பார்த்தீங்களா? இது பேசிக்கான மாடல் தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினோம். ஆனால் அதில் கம்மியாக தான் இருந்துச்சு. சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பர்த்டே அப்போது இந்த செட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கினோம். இப்போ 2யுமே கலந்து தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் முகில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ராக் மாதிரி செட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிளாக்ஸும் காரும், அதாவது பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் பிளாக்ஸு, பில்டிங் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் கார்ஸு, இதுதான் ரொம்ப கிரேஸு. அதை கொடுத்துட்டோன்னா மணிக்கணக்காக உட்காந்து ஏதாவது ஒன்று யோசிச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. மேக்னெட்டிக் பிளாக்ஸ்க்கான லிங்க் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸில் லிங்க் ஒர்க் ஆகாதுங்க. இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே நான் கொடுத்துருப்பேன். சாயந்தரமாகவே கிளம்பி போயிட்டோங்க. ஆனால் இப்போ சீக்கிரம் இருட்டிடுது இல்லையா? அதனால வெளியில் இருட்டாக இருக்குது. இந்த ரீசனுக்காகவே எங்களுக்கு வின்டரில் ஷாப்பிங் போகிறதுக்கே பிடிக்காதுங்க. இந்த சாயந்தரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு யோசிப்போம். ஏன்னா காரில் மோஸ்ட்டாக உட்கார மாட்டான். இருட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே நைன்னு ஏதாவது ஒன்று சினுங்கிக்கிட்டே வருவான். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும். பார்த்தீங்களா, சார் தொப்பி போட்டே வராரு, அதை கலட்ட மாட்டேன்ட்டான். அதுலேயும் அதை நேராக போடு தம்பி அப்படின்னா திருப்பி தான் போடுவேன் அப்படின்ட்டே வர்றான். ராஸ்க்கு தாங்க வந்திருந்தோம். எனக்கு ஃபேவரட்டான ஷாப்னா இது தான். ஏன்னா வெஸ்டர்ன் டாப்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு பேண்ட்டு, டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி இங்கே வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ராஸ் தான் சூஸ் பண்ணுவேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் அன்றைக்கி சரியான கூட்டம். உங்களுக்கு வீடியோவில் அது தெரியாது. நான் அந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. அதனாலேயே எங்களால் சரியாக நின்று பார்க்கவே முடியலை. எங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு தப்பான டைமிங்கில் வந்துட்டோம். இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன். புதுசாக இங்கே ஊருக்கு வந்திருக்கீங்கன்னா ராஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், 29.99க்கெலாம் இந்த ஜாக்கெட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குளிருக்கெல்லாம் நல்ல கோஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் டாப்ஸ் கேட்குறீங்க இல்லையா? ஜீன்ஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரையல் பார்க்குறக்கு என்னால் போகவே முடியலங்க, செம்ம ரஷ்ஷு. அதனால சும்மா எடுத்து பார்த்துட்டு ஆசையாக தான் இருந்தது. இந்த கலர், அதுக்கப்புறம் இன்னொரு கலர், ரெண்டுமே 9.99 நினைக்கிறேன். ஆமாம், 9.99. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியும் சைஸு மாறும். போட்டு பார்க்காம வாங்கிட்டு வர்றது ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது. என்ன ஆனாலும் போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன். அன்றைக்கி சுத்தமாக போக முடியல அங்கே ட்ரையல் ரூம்குள்ளே. அதனால் 2 சூஸ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தேன். ஆனால் வச்சுட்டு வந்துட்டேன், பில் போடலை. என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் காமிச்சிருக்கேங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். டாய்ஸ் எல்லாம் அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த பிளாக் ஃப்ரைடே ஒட்டி அதுக்கு முந்தின வாரம்லாம் போய் பாருங்கள், எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்கும். எப்போவுமே ராஸில் டாய்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இந்த வின்டர் சீசன், இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் இந்த டைம்லலாம் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இந்தியா போகிறப்பெல்லாம் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இந்த குவிசினாட்டோட ஹேண்ட் பிளெண்டர் இங்கே வச்சுருந்தாங்க. நான் அமேசானில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தாங்க செக் பண்ணி பார்த்தேன். இந்த பிராண்டில் ஹேண்ட் பிளெண்டர் மட்டும் இல்லைங்க, ஏன் தெரியல. ஆனால் ராஸ்க்கு வந்திருக்கு. பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்குறப்ப கூட குவிசினாட் அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணேன்னா அதை தவிர மற்ற பிராண்டெல்லாம் காமிக்குது. எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். கொலாண்டரில் 7.99க்கு 3 செட்டாக வருதுங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஏற்கனவே இருக்குங்கிறனால நான் வாங்கலை. இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ராஸில். அதுவும் இல்லாமல் இந்த கேனிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செராமிக் கேனிஸ்டர்ஸ், இதெல்லாம் நமக்கு அமேசானில் இல்லை மற்ற கடையாக கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கும். 7.99 அப்படி இல்லைன்னா 5.99 இந்த ரேஞ்சில் நிறையா இருக்கும். 6.99க்கு உங்களுக்கு கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்கும். ஹோம் டெக்காருக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கலாம் இங்கே போனீங்கன்னா. மிக்சிங் பவுல்ஸுமே இங்கே வச்சுருப்பாங்க. 7.99 தான் அதுவுமே. ராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போய் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போவே வாங்கிடணும். அது அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்லாம் வச்சுட்டு வந்தோன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அது இருக்காது. இங்கே எப்போவுமே ஒரே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு இல்லைங்க. மிக்சடாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை போகிறப்போ ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்த தடவை போகிறப்ப அது இருக்காது. ஃப்ரிட்ஜில் நான் பெர்ரீஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கண்டெய்னர் தான் இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட $8 என்னவோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் பைரக்ஸில் இது பார்த்திங்கன்னா 3 பீஸ் 6.99. இந்த பெரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் முன்னாடி காமிச்சேன் பாருங்கள், அதுலேயே ஒயிட் கலர், சைஸ் அதை விட கொஞ்சம் சிறுசு, 6.99 போட்டிருந்தாங்க. இன்னொன்று, நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன்று மட்டும் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா செட் ஆஃப் 2 அப்படின்னு தான் இப்போல்லாம் அமேசானில் மோஸ்ட்டாக பார்க்க முடியுது. ஒன்று மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறப்ப இது வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். மிரர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. சாரீ எல்லாம் கட்டும்போது கீழே வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதே என்னால் பார்க்க முடியறதில்ல. வீடியோ எடுத்து தான் நான் பார்த்துக்கிறேன், ஓகே கரெக்டாக கட்டியிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு. அதனால் ஒரு ஃபுல் லென்த் மிரர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிளாக் ஃப்ரைடேயில் ஏதாவது டீல் வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். குக்வேர் அடுக்கி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. மோஸ்ட்டாக நான்ஸ்டிக், செராமிக் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இந்த ஸ்டாக் பாட் மாதிரி, சாஸ்பேன் மாதிரி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். நீங்கள் சாஸ்பேனில் குழம்பு வைக்கலாம், ரசம் வைக்கலாம், அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ சாஸ்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டி யூஸ் தான். இந்த டச் பேன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் மூடி வந்து எடுக்க முடியலை, டேக் போட்டிருந்தாங்க. அதுலேயுமே பாருங்கள் சாஸ்பேன் டைப்பில், ஸ்டாக் பாட் டைப்பில் நிறையா இருக்கும். ரீசெண்டாக இந்த கேப்சிகம் மஷ்ரூம் பொரியல் செஞ்சு காமிச்ச பேன் கூட கேட்டிருந்தீங்க. அது வின்செஃப் அப்படிங்கிற பிராண்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அது அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகான க்யூட்டான ஸ்பூன் ரெஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். மார்பிள் ஃபினிஷோடையே இருந்துச்சு. 6.99 போட்டிருக்காங்க இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது. நார்மல் ஸ்பூன் ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த டைப்பில் இருக்கிறது 4.99. ஆனால் அந்த மஞ்சள் பொடி இருக்கிற மாதிரி ஏதாவது சமைச்சிட்டு அந்த ஸ்பூனை தூக்கி வச்சா ஸ்டெயின் பிடிச்சிக்குமோ அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வராமையும் இல்லை. அதனால டக்குன்னு வச்சுட்டு வந்துட்டேன். நான் வீட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், ஸ்டீல் டைப்பில் ஒன்று இருக்கும். ரெண்டுமே எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. அது நான் டாலர் ட்ரீயில் வாங்கினேங்க. கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது வாங்கினது. இப்போ வரைக்கும் நல்லா உழைக்குது. டிஷ்வாஷரில் நிறைய தடவை போட்டுட்டேன், ஒன்றுமே ஆகலை. அதனால் நமக்கு அதுவே போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் ரெஸ்ட்டை வச்சுட்டேன். நிறைய டவல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளேஸ் மேட்ஸ் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. இந்த பிளேஸ் மேட்ஸில் ஒரு விஷயம் பண்ணலாம், நான் சொல்கிறேன். நிறையா இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸு, ஆர்டிஃபிஷியல் ஃபேக் பிளான்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கும். அதில் இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அது ஒரிஜினல் மாதிரியே தாங்க இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒயிட் ரோஸ் வச்சு பார்க்குறக்கு அப்படியே உண்மையாகவே ஒரு ரோஸ் செடி வீட்டுக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அதே லுக்கு தான் கொடுத்துச்சு. 16.99 அப்படின்னு போட்டிருந்தாங்க ப்ரைஸு. அது பார்க்குறக்கு அப்படியே ஒரிஜினல் பிளான்ட் மாதிரி தான் இருந்தது. கீழே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது ஃபேக் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 16.99 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய வச்சுருப்பாங்க. இதுக்கு கம்மியாகவும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் மேட்ஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அது நீங்கள் பிளேஸ் மேட்ஸாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஷெல்ஃப் லைனஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் இங்கே ஜூட் மெட்டீரியலில் ஒன்று கிடைக்கும். நான் ஜூட் அப்படின்னு சொல்கிறேன், பட் அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்குங்க. அதனால உங்களுக்கு என்னென்னா க்ரிப்பு கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ராயர்ஸ்லாம் லைனஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது டாலர் ட்ரீலையுமே இப்போ நிறையா கிடைக்கிது. நான் அந்த மாதிரி ஒன்று டாலர் ட்ரீயில் வாங்கி தான் கிச்சன் கேபினட்ஸ்க்கு கீழே இருக்கிறதுலலாம் ஷெல்ஃப் லைனஸாக யூஸ் பண்ணேன். இப்போ நான் எதுக்கு பார்த்துட்ருக்கேன்னா, ஷூ கேபினட் ஒன்று வாங்கணும் இல்லைங்களா என்ட்ரிவேல, அங்கே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அது வெள்ளை கலரில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறனால ஷூஸு, செருப்பு பசங்க வைக்க எடுக்க இருக்கும்போது அழுக்காயிருது சீக்கிரமாக.
இப்போ நம்ம வீட்ல இருக்க அந்த ஷூ கேபினெட் இருக்கு இல்லைங்களா? ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு ஷூ, ஒரு செருப்பு அந்த மாரி நம்ம ஒரு ஷெல்ஃப்ல வைக்கிறோம்னா, அதுக்கு கீழ இந்த மாரி தின்னா இருக்க லைனர் போட்டா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர் விரிச்சா கூட கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. அது எடுக்கிறப்பலாம் நியூஸ் பேப்பர் வெளில வந்து விழுந்துரும். எனக்கு லைனர விட இந்த மாரி பிளேஸ் மேட்ஸ ஷெல்ஃப் லைனரா யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மறக்காம வாங்கிட்டு போகணும் அப்டின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். டக்குனு நம்ம எடுத்து கிளீன் பண்ணிட்டு கூட திரும்பவும் வச்சுக்கலாம். நான் அந்த பக்கம் ஒரு வேலை பார்த்தா, இந்த பக்கம் அவன் அவனுக்காக ஒரு ஜாக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஸ்ல நான் சொன்ன மாரி வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் நல்ல டீல்ல நமக்கு கிடைக்கும் எப்பவுமே. டாய்ஸ்னா பசங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதுலயும் இங்க வந்த உடனே குமிச்சு வச்சிருப்பாங்க. அத பார்த்தோன்னயே அவனுக்கு கவனம் அங்க தான் போகும். அதனாலேயே கடைக்குள்ள வரும்போது அவங்க அப்பா என்ன சொல்லிருவாரு, $10 உனக்கு பட்ஜெட்டு. அதுக்குள்ள யூஸ்ஃபுல்லா உனக்கு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற மாரி ஏதாவது ஒரு டீ ஷர்ட்டோ, இல்ல பேண்ட்டு, இல்ல ஜாக்கெட் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வா. போய் நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிருவாரு. பட்ஜெட்டையும் சொல்லிருவாரு. $10க்கு நிச்சயமா ராஸ்ல நல்ல ஜாக்கெட்டே கிடைக்கும். அதனால தான் அவரு $10 அப்படிங்கிற பட்ஜெட் சொல்லுவாரு. அத போய் தேட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னாவே டாய்ஸ சுத்தமா மறந்துருவான். அதனால தான் இந்த டெக்னிக்க நாங்க ஃபாலோ பண்றது. ஓரளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுங்க. கடைசியில அவனுக்கு பிடிச்ச மாரி எதுவுமே அமையல அப்படின்னாலும் பேசாம வந்துர்றான். இப்பலாம் அடம் பிடிக்கிறதில்ல. ஆனா இந்த எழில் தாங்க கடைசியில எங்கள வச்சு செஞ்சுட்டான். இது டாய்லெட் ரோல்லாம் டாய்லெட்ல வைப்போம் இல்லைங்களா? அதுக்கான ஒரு ஆர்கனைசர் மாரி வச்சிருந்தாங்க. 19.99 போட்டிருந்தாங்க. ஸோ பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நெறையா இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் இந்த அ ஒரு கவுண்டர் டாப்ல வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இது கிச்சன்ல தான் ஆக்சுவலா யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும். ப்ரைஸ் பாருங்க 12.99 ஃபுட் சேஃப் அப்படின்னும் போட்டிருக்காங்க. சர்விங் டிஷ்ஷா கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப்ல ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, இல்லைன்னா சால்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். மேட்டு கண்டிப்பா பாத்ரூம்க்கு வாங்கணுங்க. வருஷம் வருஷம் வர்றோம் அப்படின்னா, கொஞ்சம் மேட்ஸ் எல்லாம் எப்போவுமே நான் வாங்கிக்குவேன். வின்டர்ல தான் நமக்கு நெறைய தேவைப்படும். அவுட்டோர்லேயும் நெறைய போடணும். அதனால சரி பார்த்துட்ருந்தேன். அவங்க அப்பா உடனே, "எம்மா நீ எங்களுக்கு ஏத்த மாரியே பார்க்குறியே! வெள்ள கலரா எடுத்தன்னா நாங்க 3 பேரும் அழுக்குப்படுத்திருவோம். தயவு செஞ்சு நீ வேற ஏதாவது கலர் பாரு. அப்புறம் அழுக்காயிருச்சுன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தக்கூடாது" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அத வச்சுட்டு வந்து இது பார்த்தேங்க. ஆனா எனக்கு என்னமோ ஒரு ரூம்குள்ள இந்த ஒயிட் பேஸ்ல ஏதாவது போட்டோம்னா, அந்த ரூமே கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகுற மாரி இருக்கும். அதனாலேயே அந்த கலர் பேஸ்லயே நான் பார்ப்பேன். ஆனா அவங்க அப்பா என்ன விடவே மாட்டாரு. அதனால அப்பயும் நான் வந்து அந்த மாரி இருக்கிற ஒரு மேட் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன். முகிலுக்கு இன்னும் ஜாக்கெட் செலக்ஷன் முடியவே இல்லங்க. அவனுக்கு சைஸ் கரெக்ட்டா செட் ஆகல. கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா சைஸ் இல்ல. சைஸ் கரெக்ட்டா ஃபிட் ஆச்சுன்னா கலர் பிடிக்கல. அதனால அவங்க அப்பாட்ட கேட்டு கேட்டு இது வாங்கலாமா? அது வாங்கலாமான்னு ஒரே ஆசோலேஷன்ல இருந்தான். கடைசியில ஒண்ணு பிக் பண்ணிக்கிட்டான். ஃபுல் கிரேல இருக்கிற மாதிரி. டார்க் கிரே. இந்த சின்ன குட்டிய பாருங்க. அவர் வந்து நாங்க சும்மா ஒரு டாய் குடுத்தோம். ஏன்னா, ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டான். "கீழ இறக்கி விடுங்க" அப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டான். கீழ இறக்கி விட்டோம்னா குடுகுடுன்னு ஓடிருவான். நமக்கு கண்ட்ரோல் வேணும்னா காட்டுல உட்கார வச்சா மட்டும் தான் கண்ட்ரோல் கிடைக்கும். அதனால அவன உள்ள உட்கார வைக்கிறக்காக சும்மா ஒரு டாய் எடுத்து கையில குடுத்தோம். மியூசிக்கல் டாய் தான். அத வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி அவனுக்கு ஷூஸ் பார்க்கலாம். வின்டர் வந்துருச்சு இல்லையா? ஷூஸ் ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. அவ்வளவுதாங்க. அங்க பாருங்க அந்த செருப்ப கழட்டி வீசுற வீச பாருங்க. அவனால பொறுக்க முடியல. அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட். நமக்காக ஒண்ணு வாங்குறாங்க அப்படின்னு அளவில்லா சந்தோஷங்க. அதுக்கப்புறம் அது டேக் போட்டிருக்காங்க. ஸோ 2 கால்லயும் ஒரே டைம்ல போட்டு பார்க்க முடியாது. ஒரு கால்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கழட்டிட்டு தான் இன்னொரு கால்ல போட முடியும். நாங்க சொல்றோம். நாங்க போய் பில்லிங் கவுண்டர்ல போட்டு, பில் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கலாம்டா அப்படின்னாங்க. பாருங்க, முடியவே முடியாது. எனக்கு இப்பவே நீ போட்டு விட்டே ஆகணும் அப்படின்னு ஒரே அழுக. ஃபர்ஸ்ட்டு அங்க பில்லிங் கவுண்டர் போன உடனே, அவங்க கிட்ட இத போட சொல்லி, அவங்க சிசர் இருந்தா கட் பண்ணி குடுக்குறீங்களா? அப்படின்னு கேட்க, அவங்க கையிலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிச்சு குடுத்துட்டாங்க. பில் போடும்போது கூட அவங்கனாலேயே சிரிப்ப அடக்க முடியலங்க. ஏன்னா, நாங்க லைன்ல நிக்கும்போது கத்திக்கிட்டே இருக்கான். "போ, போ" முன்னாடி இருக்கிறவங்கலாம் "போ, போ" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஷூவ வாங்கிட்டான். வாங்கி போட்டுட்டு கீழ இறக்கி விட்டுட்டோம். ஏன்னா, கார்ட்ட வெளியில எடுத்துட்டு போக முடியாது ராஸ்ல. உள்ள தான் நிப்பாட்டிட்டு போகணும். அவன் என்ன நெனச்சுக்கிட்டான், ஓகே நம்மள இறக்கி விட்டுட்டாங்க. இப்ப தான் நம்ம ஷாப்பிங் பண்ற டைம் அப்படின்னு கடைக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. "நீங்கலாம் இவ்வளோ நேரம் சுத்தி பார்த்தீங்கல்ல, நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு உள்ள ஓட ஆரம்பிச்சுட்டான். அவங்க அப்பா ஒரே தூக்கா அலேக்கா தூக்கிட்டாரு. அழு அழுன்னு ஒரே அழுகைங்க. வீடு வர்ற வரைக்கும் அந்த கார்ல பாட்டு சத்தம்லாம் கேட்கவே இல்ல எங்களுக்கு. இவன் அழுகுறது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. இது அடுத்த நாள் காலையிலங்க. அ பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு வரல. நான் முன்னாடியே எந்திரிச்சுட்டேன். அதனால ஊத்தப்பம் மாரி ஊத்தி இந்த பாத்திரத்தில க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூடாவே இருந்துச்சு. கருப்பு உளுந்து சட்னி தான் அன்னைக்கு அரைச்சிருந்தேன்.
ஸோ இதுதான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. எப்போவுமே முறுமுறுங்கிற தோசையை விட இந்த மாதிரி சாஃப்ட் ஊத்தாப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சட்னி நீங்கள் சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்யார்டில் கதவுக்கு பின்னாடி போடுறதுக்கு ஒரு மேட் வாங்கினேன். உள்ளேயுமே ஒரு மேட் போடணும், வெளியில் ஒரு மேட் போடணும். காற்றடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காற்றுக்கு பறந்து போகாத மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு மேட் வாங்கினேன். இதெல்லாமே அவுட்டோர் மேட் அப்படின்னே நமக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் டோருக்கு பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கேன். அது இந்த வீட்டுக்கு வந்தப்போ வாங்கினதுங்க. நல்லா தாங்குது, எந்த காற்றடிச்சாலும் அசையவே அசையாது, போட்ட இடத்துல அப்படியே இருக்கும். ஆனால் பேக்யார்டுக்கு அந்த மாதிரி நான் வாங்கலை. சும்மா வீட்டில் இருக்கிற ஒரு அவுட்டோர் மேட்டே போட்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பா ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், கடைக்கு போனால் இந்த மாதிரி திக்காக ஒரு மேட் வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்னு. அதனால தான் இந்த மேட் வாங்கினேன். கிறிஸ்மஸ் தீமில் மட்டும்தாங்க இருந்தது, அதனால சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலந்த ஒரு மேட்டு பாத்ரூம்காக தான் வாங்கினேன். இது வந்து 10.99. பாத் மேட் 2 வாங்கினேங்க, ரெண்டுமே 10.99 தான். மற்ற 2 மேட்டுமே 5.99. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த குளிருக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் தேவைப்படும், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மேட்டோட ஷேப்பே பாருங்களேன், கரெக்டாக பேக்யார்டு கதவு திறக்கிற இடத்துல உள்ளே ஒன்று போட்டிருப்பேன். நான் போட்டிருக்க மேட் எப்படின்னா, அந்த மேட்டை எடுத்துகிட்டு கதவை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு டோர் மேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் 5.99. இந்த பாத் மேட் 10.99. ஸோ 2 பாத் மேட் வாங்கினேங்க. டோர் மேட் வந்து 2 வாங்கினேன். இந்த மேட்ஸ் தாங்க நான் போய் வாங்கினது ராஸில். அதுக்கப்புறம் அந்த ப்ளேஸ் மேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஷூ கேபினெட்டில் நான் வச்சும் பார்த்துட்டேன். என்னென்னா கொஞ்சம் கார்னர்ஸில் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிற மாதிரி இருந்துச்சு, கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஆனால் ஓகே, டாலர் ட்ரீயில் வாங்கினாலும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் நான் வச்சுருக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் பெஸ்ட்டு, நமக்கு ஷூ கேபினெட் வந்து உள்ளே அழுக்காகாது. நாளைக்கு ஷூஸ் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த ப்ளேஸ் மேட்டை லைட்டாக டஸ்ட் பண்ணி திரும்பவும் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். அடுத்த வாரம் பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் விலாக் போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா கொஞ்சம் ஷாப்பிங் நான் பண்ணியிருக்கேன், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்களையே கேட்குறேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வாரம் அப்லோட் பண்ணுறேன். சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென், டாட்டா, பபாய்.